உங்களுக்கு ஒரு வாரம் வச்சுருந்தா கூட இந்த எள்ளு உருண்டை கெடாது. இன்றைக்கி எள்ளு உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். எள்ளு உருண்டை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திகட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ ஒரு நல்ல ஒரு கனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ கனமான இருந்தால் தான் எள்ளு நின்று நல்லா வறுபடும், அதுக்காக தான் இங்கே கொஞ்சம் கனமான பாத்திரமாக எடுத்துக்கலாம். இந்த இதில் வந்து நான் ஒரு 200 கிராம் எள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த எள்ளை போடுறதுக்கு முன்னாடி நல்லா இதில் கல் மண்ணெலாம் நிறையா இருக்கும், அதனால் நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கல் மண்ணெலாம் இருந்தால் நல்லா எடுத்து விட்டு நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்க எள்ளு தான் அது. நல்லா எடுத்து இப்போ நல்லா வறுத்துக்குவோம். நல்லா கைப்படாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு எல்லாம் உணுசுன மாதிரி வறுபடும். நல்லா வறுக்கவே வாசம் நல்லா வரும். ரெண்டாவது நல்லா வெடிக்கும். அது எல்லாம் நல்லா எள்ளும் வெடித்ததுக்கப்புறம் சத்தம் பாருங்கள், நல்லா வெடிக்குது. கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் இல்லாட்டி உங்களுக்கு தீஞ்சு போன மாதிரி போயிடும். எள்ளும் ரொம்ப இதாகிடும், கருகின வாடை வடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா தான் எல்லா எள்ளும் உணுசுன மாதிரி வறுபடும். நல்லா வாசம் வருது. இப்போ நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துடுச்சு. இப்போ அடுப்பு நிறுத்திடுவோம். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் தட்டில் கொட்டி வச்சுருங்க, நல்லா ஆறணும். நல்லா ஆறட்டுது. இப்போ இன்னொரு பாத்திரத்தில் 1 கப்பு பச்சரிசி மாவு, மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாவில் ஒரு துளி மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம், சும்மா டேஸ்ட்டுக்காக. இதில் கொஞ்சம் சுடு தண்ணி, வெதுன்னு தண்ணி இருந்தால் இப்போ ரொம்ப கொதிக்கணும்லாம் அவசியம் இல்லை. லேசாக கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கட்டிப்படாமல் அந்த புட்டு மாதிரி இதை பிணைஞ்சு விட்ருவோம். கட்டிப்படக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றினா தான் இப்படி பொழுன்னு வரணும். மாவு நல்லா பொழுன்னு இருக்கணும். இப்படி கட்டிலாம் போடாமல் அப்படியே நல்லா சுடுதண்ணி ஊற்றி இப்போ நீங்கள் லேசாக சுடுதண்ணி பிணைஞ்சாலே இந்த மாதிரி தான் வரும். ரொம்ப தண்ணி ஊற்றினா தான் உங்களுக்கு கெட்டியாக போயிடும். லேசாக ஊற்றி பிணைஞ்சிங்கன்னா அப்படி பொழுன்னு இருக்கும் மாவை பார்த்தாலே. நல்லா அப்படி பிணைஞ்சி வச்சுக்குவோம். இப்போ இன்னொரு பாத்திரத்தில், இட்லி பாத்திரத்தில் அடுப்பில் வச்சுட்டு அதில் இந்த இட்லி தட்டில் இந்த மாவை எடுத்து வச்சுருவோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். கொஞ்சம் மாவு கொஞ்சமாக இருக்கிறதுனால நல்லா ஆவி வரவும் எடுத்திங்கனாலே வெந்திருக்கும் அந்த மாவு. இதுக்கு வேகிறதுக்கு என்ன இதுன்னா நல்லா ஆவி வந்துருச்சுனாலே வெந்துருச்சுன்னு அடையாளம். போட்டு இப்போ மூடி போட்டு விட்ருவோம். வேகட்டும், வரும் அது நல்லா ஆவி வர வரைக்கும் வேகட்டும். இப்போ இந்த எள்ளு ஆறிடுச்சு. இந்த எள்ளு நல்லா கையில் கசக்கி விட்டிங்கன்னா அந்த இதில் இந்த கருப்பு இதெல்லாம் அந்த தூசியெல்லாம் வந்துடும். நல்லா அப்படி கசக்கி விடணும். கசக்கி விட்டு லேசாக ஒரு புடைச்சோம்னா அந்த தூசி இதெல்லாம் வந்துடும். கசக்கையிலே நல்லா வாடை பாருங்கள், நல்லா வாசம் நல்லா வருது. இப்படி கசக்கி புடைச்சி விட்டு பார்த்தோம்னா எள்ளு இப்படி இருக்கும். அந்த கருப்பு தூசியெல்லாம் போயிடும். இப்போ இந்த ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுருங்க. இப்போ இந்த இது வந்துருச்சு, புட்டு வெந்துருச்சு. இந்த புட்டையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்ருவோம். இப்போ எடுக்கையில் பார்த்து எடுங்க, ஏன்னா இட்லி பாத்திரம் மூடி போட்டு வேக வச்சனால கையில் ஆவி அடிச்சிடும். பார்த்து மெதுவாக எடுங்க. இதை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆறட்டும். இந்த புட்டும் இப்போ ஆறணும். நல்லா ஆற வச்சுட்டு புட்டு பார்க்கவே பாருங்கள் பொழுன்னு இருக்குது, கெட்டியே இல்லாமல். இப்போ இந்த எள்ளை பூரா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இப்போ நல்லா நுணுக்கிக்கலாம். ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு 4-5 சுற்றி விட்டிங்கனாலே போதும். நல்லா வறுத்ததுனால நல்லா பொடி ஆயிரும்.
நல்லா நுணுங்கிருச்சு. 1 2 தான் இருக்குது. இந்த அளவே இருக்கட்டும். அப்போ தான் பழையபடி இன்னொரு கப் உடையில உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் இந்த புட்டு ஆற வச்ச புட்டையும் போட்டு அதில் போட்டுருவோம். போட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்றா கலந்து விட்ருங்க. இரநூறு கிராம் எள்ளுக்கு 1 கப்பு பச்சரிசி மாவு சரியாக இருக்கும். அந்த இது கலக்கிட்டு இப்போ இந்த ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த புட்டு இந்த கலந்ததையும் கொஞ்சம் வெல்லம், இதில் ஒரு 200 கிராம் வெல்லம் தனியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தையும் போட்டு கொஞ்சம் புட்டு மாவு கொஞ்சம் வெல்லம் 2 பெரிய ஜாராக இருந்தால் எல்லாத்தையும் ஒன்றாவே கூட போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லாத்தையும் மிக்சியில் பழையபடி மிக்சியில் அடிச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்குவோம். இப்படி எல்லாத்தையுமே அடித்து வெல்லமும் அந்த மாவும் சேர்த்து கலந்து எல்லாத்தையும் அடித்து ஒரே பாத்திரத்தில் கொட்டி வச்சுருங்க. இதில் வந்து நம்ம வெல்லம்லாம் பார்க்கலாம் காய்ச்சிலாம் ஊற்றலை, சும்மா தான் மிக்சியில் தான் அடிச்சிருக்கோம். மிக்சியில் அடித்ததுக்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா உருட்டையில் எல்லாத்தையும் நல்லா ஒன்றா பிணைஞ்சிங்கன்னா உருண்டை பிடிக்க அவ்வளோ நல்லா வரும். அது எல்லாத்தையும் நல்லா ஊட்டிட்டு உருண்டை பிடிச்சி பாருங்கள், எண்ணெயே நல்லா கையில் மேலே வரும். அந்தளவுக்கு மிக்சியில் அடிக்கையில் அந்த அளவுக்கு வந்துடும். நல்லா அழகாக வந்துடும். நல்லா உருட்டுறதுக்கும் நல்லா கரெக்டாக இருக்கும் பதம். பாருங்கள் உருட்டவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதில் நம்ம வெள்ளைப்பாகு எதுவுமே சேர்க்கலை, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது சாதாரணமாக எள்ளும் வெல்லம் போட்டு அடித்தோம்னா உங்களுக்கு நிறைய உருண்டையெல்லாம் ஒரு உருண்டை சாப்பிடவே திகட்டிடும். இந்த மாதிரி நீங்கள் புட்டு போட்டு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு திகட்டவே திகட்டாது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு